Hello buddies, more to Black Talk. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா friendship. அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. Friendship. இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட வேண்டியது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர் பேர் ராகுல். ப்ரோ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி நமக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தினா என்னன்னு நிறைய பேர் தெரியும். இதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன் செகண்ட். ஓகே, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஒரு 3 கேட்டகரிஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப், 2 ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், அண்ட் 3 ஒரு ஸ்பெஷல் ஒன். அது ஒரு குட்டி சரி நம்ம வீடியோவை முடிச்சிடலாம். ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஐ மீன் இது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி இல்லை, ஒரு நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல குரு, நல்ல லவ்வர், நல்ல தெய்வம் மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்கிறது ஒரு வரம். அந்த வரம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு இருக்கு, ஒரு சிலருக்கு ஃபேக்கா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லி தேவையில்ல. ஏன்னா நிறைய பேருக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்போட ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதிகம். ஸோ எல்லாமே ஒரு ஸ்டோரியாக சொல்லிடுறேன். இந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு 3 கேரக்டர்ஸ். ஒன்று ஜே, இன்னொன்று பி, இன்னொன்று எக்ஸ். இந்த ஜே பி மெயில், எக்ஸ் ஃபீமேல். ஓகே படிஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஜேவும் பியும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா, அதான் எல்லாரும் இருக்கிற மாதிரி தான். ஒன்றா பைக்கில் போகிறது, சாப்பிட்றது, வெளியில் போகிறது, சுற்றுறது, எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜேவும் பியும். இந்த எக்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு ஃப்ரெண்ட், ஃபீமேல் ஃப்ரெண்ட். அந்த ஃபீமேல் ஃப்ரெண்டு மேலே நம்ம ஜேக்கு ஒரு ஸ்பார்க், எக்ஸ் மேலே ரொம்ப ஒரு லவ், ரொம்ப ஒரு லவ் வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம இந்த ஜே பண்ணுற தப்பு என்னன்னா, அது பி கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அதாவது மச்சான் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குடா, அது அப்படிடா இப்படிடா அப்படின்ட்டு ஜே வந்து பி கிட்ட சொல்ல, பி உடனே அப்படியா மச்சான், சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி ஜேவும் எல்லாமே நம்பி இந்த மாதிரிடா அந்த பொண்ணு இப்படிடா அப்படிடான்னு எல்லாமே சொல்ல. ஆனால் ஜேக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அது அப்படி பிக்கு வந்து தெரிய வருது. ஓ இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம், இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளா அப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு இந்த எக்ஸ் வந்து ஜே கிட்ட சரியா பேசுறது இல்லை. என்னடா இது மாதிரி பேசுறது இல்லையே அப்படின்னு ஜே ஒரு மாதிரி அப்செட் ஆக ஒரு நாள் பி வீட்டுக்கு போறாரு. அங்க போனா அப்படின்னு ஒரு சத்தம். டோரை தட்டுறாரு நம்ம ஜே. தட்டின உடனே டோரு திறக்குது. திறந்தா உள்ள பியும் எக்ஸும் இருக்காங்க. நம்ம ஜேக்கு அப்படியே ஒரு சரி என்னடா இது, சரி ஓகே ஏதோ மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படி சொல்லி ஜே உடனே அவங்க ஒரு ஹாய் பை சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புன உடனே அப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் போன உடனே எக்ஸ் வந்து யார்கிட்டையுமே சரியா பேசுறது இல்லை. அப்புறம் தான் என்னன்னே நம்ம ஜேக்கு விஷயம் தெரிய வருது. நம்ம பி வந்து எக்ஸை கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜே இதனால ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாயிடுறாரு. அப்போ இந்த ஆடியன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம பி பண்ற வேலை எல்லாமே தெரியும். இதுல ஜேவை மட்டும் டீல்ல விட்டாங்க. அதாவது பி பண்ற வேலை எல்லாமே தெரியும், ஜே கிட்ட இதை மறைச்சிட்டாங்க. அதாவது கரெக்டா சொல்ல போனா நம்ம பி வந்து ஜேக்கு ஒரு துரோகி, ஒரு ட்ரைடர். அதே மாதிரி இந்த ஆடியன்ஸ் சொன்னல அவங்க தான் ஃபேக் ஃப்ரெண்ட். ஏன்னா ஜே வந்து லவ் பண்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பி கிட்ட சொல்லும்போது அந்த ஆடியன்ஸ் கிட்டே சொல்லிட மாட்டாங்களா? சொல்லிடுறாரு. அந்த ஆடியன்ஸ் கிட்டேயே போய் நம்ம ஜே கேட்குறாரு, என்னடா பி இப்படி பண்ணிட்டான், இது நியாயமாடா? அதுக்கு அந்த ஆடியன்ஸ் சொல்றாங்க, மச்சான் அவனுக்கு திறமை இருக்குடா, அவன் பண்ணிட்டான், அது இது நீ தள்ளிட்டு இருந்த பிரச்சனை இல்ல. என்னடா நம்ம ஜிக்கு ஒரே குழப்பம். என்னடா இது, நம்ம தான் கரெக்டா இருக்குமா இல்ல இவனுங்க சொல்றதுதான் கரெக்டா அப்படி சொல்லிட்டு ஜே குழம்பி அந்த இடத்துல இருந்து போயிட்டு. நீங்க சொல்லுங்க பெடிஸ், இதுல யார் மேல மிஸ்டேக் இல்லை அப்படின்னு. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஜே இந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா என்ன கேட்டா ஜே ஓகே ஆனதுக்கு அப்புறம் சொல்லியிருந்திருக்கலாம். ஐ மீன் டபுள் சைட் ஆனதுக்கு அப்புறம் ஜே வந்து பி கிட்ட யாருக்கிட்டாலும் சொல்லியிருக்கலாம்.
இது என்னோட ஆள், இது என்னோட கிரஷ், என்னோட லவர் யார்கிட்ட சொல்லிடுறேன். ஆனா ஓகே அவனுக்கு முன்னாடி அவர் சீக்ரெட் அவர் சொன்னனாலதான் பக்கத்துல வந்து பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ இது வந்து இது ஒரு ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப். இது ஒரு இதோட பாயிண்ட் ஆஃப் எதை நோக்கி போகுதுன்னா ஒரு பிட்ரே. புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து செகண்ட் ஒன், ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்லயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனா இதுல ஜே இருக்கிறாரு. மீதி இருக்கிற 2 கேரக்டர்ஸ் யாருன்னா ஒன்னு இசட், இன்னொன்னு எக்ஸ். இசட் ஒரு மெயில், எக்ஸ் ஒரு ஃபீமேல். அதே மாதிரி தான் நம்ம இசட்டும் ஜேவும் ஒரு செம்ம திக் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவுனா அந்த அளவு இல்லை, கொஞ்சம் பேசுற அளவு தான். ஒரு 7 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. ஸ்கூல் டேஸ்ல இருந்தே 7 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம இசட்டும் ஜேவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் 11th 12th காலேஜ் அப்படி போகும்போது ஜேக்கும் இசட்டுக்கும் ஒரு கேப். அந்த கேப்ல நம்ம இசட் எப்படின்னா, எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, எனக்கு லவ்வே பிடிக்காது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த கேப்ல இசட் வந்து ஒரு லவ் பண்ணிடுறாரு. அந்த லவ் பண்ணிடுறாரு. ஆனா அது ஒரு தப்பான ஒரு பர்சன் மேல அவர் அந்த லவ் பண்ணிடுறாரு. அதோட தடவை நம்ம ஜேக்கு தெரிய வருது. அப்போ இசட் வந்து ஐயோ நம்ம நண்பனுக்கு தெரிஞ்சு போச்சே, இப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது ஜே கேட்கிறாரு, யார் அது, என்ன, என்கிட்ட சொல்லு, ஏன் மறைக்கிற, நீ எதுலையும் போய் விழுந்துட கூடாதான் நான் இப்பவே சொல்றேன் அப்படின்னு ஜே சொல்ல, இசட் இல்ல ஒன்னும் இல்லடா சும்மா தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லி மறைக்கிறாரு. நம்ம ஜேக்கு ஒரே குழப்பம். சரி ஓகே அவனா வந்து சொல்லுவான் அப்படின்னு விட, இந்த இடைப்பட்ட கேப்ல அந்த எக்ஸ் நம்ம இசட்டை எவ்வளவு யூஸ் பண்ணணுமோ அவ்வளவு யூஸ் பண்ணி அப்படி ஒரு யூஸ் தூக்கி போடுறாங்க. உடனே நம்ம இசட் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அப்போ ஜேக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வர என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது நம்ம இசட் எல்லாத்தையும் சொல்லி, இது நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் முன்னாடி இது பண்ணிருப்பேன்ல, நீ சொல்ல முட்டது ஏன் இப்படி பண்ண, சரி ஓகே இப்ப என்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவரை இன்னும் கேட்டா அவர் சூசைட் பண்ணிக்க போறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு இதுல இருந்து அவரை மீட்டு கூட்டு வந்தார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃப்ரெண்டு தப்பே பண்ணாலும் அவங்களுக்கு திருத்தி கூட்டிட்டு வர்றதுதான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கான ஒரு இது. அவன் எப்படியோ போட்டான், நம்ம அவன் பேச்சு கேட்கல அப்படின்னு ஜே நினைச்சிருந்தாருன்னா இஸ் இட். ஸோ இதுதான் ஒரு ட்ரூ ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஃபேக் ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு இது. இன்னும் கேட்டா இந்த சம்பவம் வந்து ஃபர்ஸ்ட் ஜேக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இசட் இந்த சம்பவம் நடந்து ஜே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ ஜேக்கு நடந்த ஒரு தாட்ல சே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இப்படிதான் அப்படின்னு ஒரு வேளை முடிவு பண்ணியிருந்தாருன்னா இசட் நிலைமை என்ன ஆகுறது. இதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒரு அதுல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இது இருக்கணும். நல்லதே இருந்தாலும் கெட்டதே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை ஒரு நல்ல ஒரு இதுல கூட்டு போகணும். இதுதான் ஒரு ஃபேக் ஃப்ரெண்டுக்கும் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இருக்கிற வித்தியாசம். பட்டீஸ் நான் பார்த்த வரைக்கும் சரி, இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். மேட்ரு என்னன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆழம். நீங்க ஒருத்தர் கூட ஒரு 10 to 15 20 ரொம்ப வருஷம் ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கேட்டுக்கோங்க. உங்க எதிர்க்கு கூட உங்களோட பலம், உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட பலவீனத்தை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தா அது உங்க எதிர்க்கு தெரியும். மற்றபடி உங்க எதிர்க்கு உங்களை பத்தி வேற எதுவுமே தெரியாது. ஆனா உங்க ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது. உங்களை பத்தி நல்லது கெட்டது, குட் பேடு, பிளஸ் மைனஸ், உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, யார்கிட்ட என்ன பேசுவ, எப்படி பேசுவ, நீ எப்படி நடந்துக்குவ, உனக்கு கோவம் வருமா, நீ ஜோல் பேசுற, எல்லாமே உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ புரியுதா படீஸ்? ஒரு ஃப்ரெண்டு எதிரியானா அது தாங்கிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டு ஒரு துரோகி ஆயிட்டானா அது நம்மளால சுத்தமா ஏற்றுக்க முடியாது. ஓகே படீஸ், நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த 3வது கேட்டகரி. எப்படி இந்த 3வது கேட்டகரி அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நான் சொன்ன நினைச்சாலே 90sலாம் ஞாபகம் உடனே வந்துடும். இப்போ இருக்க 2Ksக்கு ஒரு சிலர் ஞாபகம் இருக்கும், எல்லாருக்குமே ஞாபகம் இருக்காது. இந்த 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் பேர் கர்ணன், இன்னொரு பேர் துரியோதனன். இந்த கர்ணன் இருக்காரு பார்த்தீங்களா, இது ஒரு இந்த கர்ணன் கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கர்ணன் எப்படின்னா, இவரை எல்லாருமே ஒதுக்குறாங்க. அப்போ துரியோதனன் அவரை அகாமடேட் பண்றாரு, அவரை பார்த்துக்கிறாரு. அப்போ கர்ணனுக்கு என்னடா இது, இந்த சமுதாயமே நம்மள ஒதுக்கும் போது இவன் நம்மள கேரி பண்றானே, இவன் நமக்கு அடைக்கலம் கொடுக்குறானே அப்படின்னு ஒரு தாட்ல என்னன்னா சரி
இதுக்கு இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம துரியோதனன் கூட தான் நிக்கணும் அப்படின்னு கர்ணன் முடிவு பண்றாரு. இந்த மாதிரி எல்லாருமே ஒதுக்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் ஒண்ணு இவன் நம்மளை அடைக்கலம் பண்றான் அப்படின்னு ஒரு இது வந்தது. ரெண்டாவது ஒரு விஷயம், துரியோதனன் மனைவியும் கர்ணனும் பகடா விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது உடனே துரியோதனன் என்ட்ரி கொடுக்குறாரு. உடனே துரியோதனோட மனைவி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க சடனா ஏந்துக்கும் போது எங்க ஆட்டத்துல இருந்து பாதியிலே போறேன்னு அவர் ஏதோ ஒரு இதுல ஒரு கேட்ச் பண்ணிடுறாரு. அப்படி உடனே கேட்ச் பண்ணும்போது உடனே அவங்க போட்டுருக்க அந்த முத்தெல்லாம் டகடகடகடன்னு குத்திடுது. உடனே கர்ணன் அதை பாக்குறாரு, துரியோதனன் பாக்குறாரு. எல்லாரும் அப்படியே ஷாக்கா பார்க்கும்போது துரியோதனன் நான் முத்தை கோக்கவா இல்லை சேர்க்கவா அப்படின்றாரு. உடனே கர்ணனுக்கு துரியோதனா அப்படின்ட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்து யாரா இருந்தாலும் சந்தேகப்படுவாங்க. நீ இப்படி ஒரு வார்த்தை நீ கேட்டியடா அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்க நட்பு இன்னும் அது ஒரு இரும்பு கோட்டை மாதிரி. அதெல்லாம் தாண்டி கர்ணன் கவசம் கொண்டல மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடுது. அப்ப முடிவு பண்றாரு கர்ணன், அந்த கடவுளே வந்தாலும் துரியோதனன் கூட தான்டா நான் நிப்பேன், துரியோதனன் தான் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அவர் செத்தும் போறாரு. ஆனா சாகராரு தான். துரியோதனன் ஒரு கெட்டவர் தான். கதைப்படி பார்த்தா துரியோதனன் ஒரு கெட்டவர். அவர் கூட நிக்கிறது தப்பு. இப்ப நீ ஒரு ஃப்ரெண்டு தப்பு பண்றாங்கன்னா நீ தான் நல்ல பாதி கொண்டு வரணும். அவங்க கூடயே நீ போவேன் தொடங்கினீங்கன்னா கர்ணன் மாதிரி செத்து தான் போவேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு நட்பு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க நட்பா இருக்கிறீங்கன்னா நிறைய பேர் நினைப்பீங்க துரியோதனனுக்கு அப்ப கர்ணன் யூஸ் பண்ணிக்கிட்டாரு, கர்ணனோட பவர் தெரிஞ்சு துரியோதனன் யூஸ் பண்ணிட்டாரு அப்படிலாம் நினைப்பீங்க. இல்லவே இல்லை. ஏன்னா கர்ணன் செத்த உடனே துரியோதனன் கடவுளை எதிர்த்தாரு. அதாவது துரியோதனன் கர்ணன் கடவுளை எதிர்த்தாரு. அவர் செத்ததுக்கு அப்புறம் துரியோதனன் கர்ணனுக்காக அந்த கடவுளை எதிர்த்தாரு. ஸோ அதை வச்சுதான் சொல்றேன், இது ஒரு உண்மையான ஒரு புனிதமான ஒரு நட்பு. இந்த நட்புல எந்த கலகமும் இல்லை. ஆனா அவர் பண்ண தப்புகளாம் கர்ணன் உடையாந்தது, அது ஒரு தப்பான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதனாலதான் கர்ணன் செத்தும் போனார். ஓகே படேஸ், நம்ம வீடியோட ஃபைனல் வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். அண்ட் நான் எமோஷனை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அது நமக்கு பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. பிடிச்சவங்க மீன் போடுங்க, பிடிக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். லவ் யூ ஆல், தேங்க்ஸ் டு ஆல், ஜெய் ஹிந்த்.